இல்ல ஹரி, இது ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறது தான் என்னுடைய கருத்து. நான் இப்போ தலைமை ஆசிரியர் சொன்ன கருத்தோட நான் கொஞ்சம் வித்தியாசமா வேறுபடுறேன். ஏன்னா பொறுத்த வரைக்கும், அதாவது முன்றைய காலகட்டத்துல வந்திருக்கிற அந்த அந்த ஸ்பிளிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடருடைய தலைமையில் கட்சி மீண்டும் இணைந்து இருக்கிறது. இப்போ ஜெயலலிதா போன்ற ஒரு மக்களை கவரக்கூடிய ஒரு தலைவருக்கு மீண்டும் கட்சி சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் அடிப்படையா சொல்லணும். இந்த முறை அந்த மாதிரி இப்போ திரு பன்னீர்செல்வம் பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை என்று சொன்னாலும், திருமதி சசிகலாவும் ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை. அந்த ஒரு காலகட்டத்துல, அந்த ஒரு சூழல்ல இந்த கடைசி நம்ம நீங்க இந்த அறிவிப்பின் மூலம் சில மிக முக்கிய விஷயங்கள் அவர் முன்வைத்திருக்கிறார். அவர் வெறும் நான் விலகிட்டு போறேன்னு சொல்லல, என்னை கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட வைத்தார்கள் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு தான். ஒரு முதலமைச்சரே ஒரு கட்டாயப்படுத்தக்கூடியது அப்படின்னாக்கா, அதுவும் மக்களிடையே எப்படி ஹவு இட் வில் பிளே அவுட்ங்கிறத நம்ம பார்க்கணும். காடர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பாக்குறோம். நம்ம அவர் திரு பன்னீர்செல்வம் வீட்டுக்கு முன் ஆதரவாளர்கள் திரண்டு வருவதெல்லாம் பாக்குறோம். இது பொதுமக்கள் மிகப்பெரிய அளவுல இதற்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது தான் என்னுடைய கருத்து. அப்கோர்ஸ் இட்ஸ் டூ ஏர்லி டு சே. நாளைக்கு எப்படி இது போகும், எம்எல்ஏஸ் ஆதரிப்பாங்களா, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் ஒரு பொதுமக்களிடையே இது மிகப்பெரிய அளவுல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கிறது அப்படிங்கறதுல அதுதான் என்னுடைய கருத்து. நாளை இது தொடர்ந்து இதனால சட்டப்பேரவையில அவரால் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியுமா பொறுத்திருந்தான் பார்க்கணும். அது பிளஸ் ஆளுநர் அந்த ராஜினாமா கடிதம் ஏற்கனவே அக்செப்ட் ஆன ராஜினாமா கடிதம். அதனால அந்த ராஜினாமா கடிதத்தை திரும்பி பெற முடியுமா அப்படிங்கறதே ஒரு லீகல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறது தெரியல. அதே சமயத்துல ராஜினாமா கடிதம் வாஸ் அப்டெய்ன்ட் அண்டர் டியூரஸ்ங்கிறாரு. அதனால இது சட்ட சிக்கல் ஏதேனும் கோர்ட்டுக்கு போக முடியுமா, அந்த மாதிரி ஏதாவது முடியுமா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆனால் I think this is a game changer, Hari. I think that OPS அவர்கள் இதை completely has turned the whole thing on its head. என்னுடைய எதிர்பார்ப்பு பெருமளவுல அஇஅதிமுகனுடைய தொண்டர்கள், தலைவர்களை பத்தி எனக்கு தெரியாது, பட் தொண்டர்கள் they will start rallying behind திரு OPS அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. பொதுமக்களுடைய ஆதரவும் இன்றைய சூழலில் பெருமளவுல திரு OPS பக்கம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நன்றி டாக்டர் சுமன் சி ராமன் உங்களுடைய